பதிமூணாவது மந்திரம். நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் தத் காரணம் சாங்கிய யோகாதிகம்யம் ஞாத்வா தேவம் முச்யதே சர்வபாசைஹ. தேவம் ஞாத்வா சர்வபாசைஹ முச்யதே. இந்த இப்பேற்பட்ட ஈஸ்வரனை பிரம்மத்தை அறிந்து கொண்டால் சர்வபாசை எல்லா பந்தங்களிலிருந்து விடுபட முடியும். எல்லா விதமான பந்தத்திலிருந்து, எல்லா விதமான துன்பத்திலிருந்து, எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இதை ஒரு மந்திரத்தில் இல்லை, திருப்பி திருப்பி சொல்கிறது. சட்டு லிங்க தாத்பரியம் நிர்மாணம் அபியாசா. அதனால் திருப்பி 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 சொல்கிறது, ஈஸ்வர ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சிக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படின்னு. கட்டோபனிஷத் மந்திரம் 2:2-13 இதை தான் சொல்கிறது. ஓகே, அதனுடைய பின்பகுதி 12வது மந்திரம், முன்பகுதி 13வது மந்திரம். முன்னாடி படித்த மந்திரத்தில் பாதி, இப்போ சொன்ன மந்திரத்தில் பாதி எடுத்துட்டா கடோபனிஷத்து மந்திரம். ஓகே, சரி. நம்ம விவேகம் எது? தத்துவபோதத்தில் நித்யா நித்யா வஸ்து விவேகா ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் முடிக்கிறோம். நித்யா நித்யா வஸ்து விவேகா யக ஏகஹா அனித்யானாம் நித்யஹா. யக ஏகஹா அனித்யானாம் நித்யஹா. எந்த ஒன்று அக்ஷர பிரம்மன், அதாவது அனித்திய வஸ்துவில் நித்திய வஸ்து பிரம்மனை அறிகிறானோ, இந்த அனித்திய வஸ்துவில் நித்திய வஸ்து ஒருத்தன் தெரிந்து கொள்கிறானோ, நித்யா நித்திய வஸ்து விவேகம், அதுலேருந்து பாடி மைண்டு ஜகத்து அது அனித்யம், ஆத்மா ஏவ சத்தியம், அப்படி புரிந்து கொள்கிறார். முன்னாடி தத்துவபோதத்தில் இன்ட்ரோடக்ஷன், முமுக்ஷுக்கு இன்ட்ரோடக்ஷன். இந்த முமுக்ஷு சிரவண மரணம் நிதித்தியாசனெல்லாம் புரிந்து கொண்டு நிஷ்டை செய்து கொண்டு இந்த பாடி மைண்டு அனித்தியம் புரிஞ்சு ஆத்மா என்று புரிந்து கொண்டவன், அனித்தியத்தில் சத்தியத்தை தேடி கண்டு கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் யக ஏகா அனித்யானாம் நித்யஹா. அது மாத்திரம் இல்லை, சேதனானாம் சேதனஹா. எல்லா சேதன வஸ்துவிலும் உயிர்களிலும் சைத்தன்யமாக எது இருந்து கொண்டிருக்கிறது அதை அறிகிறான். இவன் இப்படிப்பட்டவன் என்ன ஆயிருக்கன்னா சேதனானாம் சேதனம், எல்லா உயிரினங்களிலும் உயிராக இருப்பது எது என்பது அறிந்து கொள்கிறான். அதனால தெரிஞ்சிட்டான்னு ஒன்று என்ன ஆயிடுச்சான், பகூனாம் காமான் விததாதி. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால இவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ உலகத்தில் அத்தனையும் அடைந்து விட்டான், எல்லாம் கிடைச்சுட்டாங்க. அப்போ வேதாந்த அறிவுனால எல்லாமே கிடைச்சுடுத்து சொல்லு. சர்வான் காமான். ஓகே, பிரம்மவித் ஆப்னோதி பரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன்
அப்னுதே சர்வான் காமான் சக. அந்த பிரம்மனை தன்னிடத்திலேயே புரிந்து கொண்டவனுக்கு எல்லா விதமான காமங்களும் ஆசைகளும் நிறைவேற்றப்படுகிறது. நல்லா கவனிச்சு, உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுங்க உபனிஷத்து. அப்படி எப்படி நிறைவேற்றுங்க? அப்போது காரு கேட்டால் காரு கிடைக்கும், பங்களா கேட்டால் பங்களா கிடைக்கும் இல்லையா, லாலிபாப் கேட்டால் லாலிபாப் கிடைக்கும். அப்படி இல்லை, அதெல்லாம் அநித்தியம்னு புரிஞ்சு விடுறதுனால, நான் மாத்திரம் நித்தியம்னு தெரிஞ்சுக்கிறதுனால பூர்ணத்துவம் அடையும். அப்படி அர்த்தம். சர்வான் காமான், நான் தான் பூர்ணன் புரிஞ்சுக்கிறது. ஓகே, அதனால அகம் பூர்ணகா அப்படி சொன்ன உடனே அபூர்ணம் இல்லாதது. நான் அபூர்ணன் நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் வெளியில தேடிடுவோம். நான் பூர்ணன் தெரிஞ்ச பிறகு எதுக்கு வெளியில தேடுவோம்? தேட மாட்டோம். தது காரணம் அதிகம்யம் ஞாத்வா. அது காரணம் அந்த பிரம்மனு அல்லது ஈஸ்வரா அதிகம்யம். அதிகம்யம்னா ஞேயம், அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஞானம். ஞாத்வா, அந்த ஞானத்தை அறிந்து கொண்டவன், அந்த ஈஸ்வர ஞானத்தை அறிந்து கொள்கிறவன், அறிகிறவன். எப்படி அறிகிறானா? எப்படி தெரிஞ்சுக்கிறான் அந்த ஞானத்தை? அந்த ஈஸ்வரனுடைய ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறான்? திவிதா நிஷ்டா புரா புரோக்தம். அப்படி கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதுக்கு பிரமாணம் கீதா பிரமாணம் சொல்லக்கூடாது, ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப பெரிய ஆளு, ஸ்வேதாஸ்வர மகரிஷி ரொம்ப சின்ன ஆளு, அப்படி சொல்லக்கூடாது. அவதார மூர்த்தியா ஆனாலும் ஸ்ருதி தான் பிரமாணம். சாங்கிய யோகம் புரிஞ்சுதா? இப்போ எங்க வருதுன்னு, சாங்கியத்தினாலையும் யோகத்தினாலையும் திவிதா நிஷ்டா. யோகம் கர்மயோகத்தினால புரிஞ்சுக்கிறான், ஞான யோகம். அப்போ கர்மயோகத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஈஸ்வரா, சாங்கிய யோகத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் பிரம்மன். சிம்பிள். இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். ரைட்டா? அப்போ கர்மயோகம் ஈஸ்வரா, ஞான யோகம் பிரம்மன். முதல் சகுணம், அப்புறம் நிர்குணம். அப்போ சகுண ஈஸ்வரா ஸ்வரூபம் அறிவு மூலியமா செயல்படுத்தி கொண்டு வரும்போது சித்த சுத்தி ரிசல்ட். சாங்கிய யோகத்தில் வந்து நிர்குண பிரம்ம அறிவை நம்ம பண்ணும்போது அகம் பிரம்மாஸ்மி. ரெண்டே ரிசல்ட் தான். நீ மனுஷனா பிறந்ததுக்கு ரெண்டே ரெண்டு. ஒன்று சித்த சுத்தி அடையணும், இன்னொன்று அகம் பிரம்மாஸ்மி அடையணும். அவ்வளோதான். ஒன்று அடையிறது, இன்னொன்று புரிஞ்சுக்கிறது. அவ்வளோதான். சிம்பிளா. சாங்கிய யோக ஞாத்வா, சாங்கிய யோக ஞாத்வா. சாங்கியத்தினாலையும் யோகத்தினாலையும் அறிந்து கொண்டான். எப்பேற்பட்ட இந்த பிரம்மனை அவன் அறிந்து கொண்டான். எதை அறிந்து கொண்டான்? தேவம் ஞாத்வா. தேவம் ஞாத்வா, ஈஸ்வரனை, ஈஸ்வரனுடைய ஞானத்தை அடைந்தவன். அப்படிப்பட்ட ஈஸ்வர ஞானத்தை அடைந்தவன் சர்வ பாசைகி முச்சதே, சகல பந்தங்களிலிருந்து விடுபடுகிறான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை விடற்கு. அந்த குரலுக்கு இதுதான் சர்வ பாசைகி முச்சதே. தேவம் ஞாத்வா சர்வ பாசைகி முச்சதே இஸ் ஈக்குவல் டு பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்கு. பற்றுதான் ப்ராப்ளம். எல்லா காரணம் பற்று, அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்டில் டிட்டாச்மெண்ட் வந்துட்டுனா யூ ஆர் த டிட்டாச்மெண்ட். பற்றுக. அதனால் தத் காரணம் அதிகம்யம் சாங்கிய யோகம் தேவம் ஞாத்வா சர்வபாசகி முச்சதே. அப்படி சொன்னாலே உங்களுக்கு இப்போ புரிந்துவிடும். புரியுதா? சம்ஸ்கிருத பண்டிட். இப்போ 14வது மந்திரம். ந தத்ர சூர்யோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயமக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. 2:2:15 கட்டோபனிஷத்து, 2:2:1:11 முண்டகோபனிஷத்து, 6:14 ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. 3 இடத்துல 3 உபனிஷத்து பண்ணுறதுன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்.
இது இந்த மந்திரம் விவேகானந்த சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம். புரியுதா? இதில் இம்பார்ட்டண்ட் என்ன, செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறது இந்த மந்திரம். ஓகே, ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான மந்திரம் ஆகிடுது. பிரம்மன் நாட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். அது பிரமேயமாக பார்க்க முடியாது, அப்பிரமேயம். ஓகே, அதாவது அதனால் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது, எதனாலும் அதை விளக்க முடியாது, எந்த பிரமாணத்தினாலும் விளக்க முடியாது. விளங்க வைப்பது எதுவோ அது விளக்கு, பிரகாசம். புரியுதா? அப்போது இருட்டில் டார்ச்சி, தீப்பந்தம், மின்விளக்கு இதெல்லாம் நம்ம இது பண்ணலாம், இருட்டை நீக்கிறதுக்கு பண்ணுறோம். ஸோ அப்படி இருட்டை விளக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு 5 ஐட்டம் உபனிஷத் சாம்பிள் சொல்கிறோம். நீங்களாம் குண்டு பல்பு, இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு பல்பு வருது, அந்த பல்பெல்லாம் போட்டுக்கணும். புரியுதா? என்ன பல்பு வேணால் போட்டுக்கணும். ஏமா சூரியா, இது பழைய லைட்டு. சூரியா, சந்திரஹா, தாரகா, வித்யுத்த அக்னிஹி. வித்யுத்னா இது லைட்னிங், மின்னல். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதனால் இந்த லைட்டை, ஆத்ம சைத்தன்ய லைட்டை விளக்க முடியுமான விளக்காது. அது மாத்திரம் இல்லை, இந்த லைட்டெல்லாம் ஆத்ம சைத்தன்ய லைட்டுனால விளங்கி கொண்டிருக்கு. அதுதான் இது. அப்போ சூரியா ந பாதி, பாத்தினா பாஷயதி, ந தத் பாஷயதே சூரியா ந சாங்கோ ந பாவகா யத் கத்வா நதி வர்த்தந்தே தத் தாம பரமம் மம. நெக்ஸ்ட், இந்த சந்திரன் இது பிரகாசிக்குமா? சந்திரனால பிரகாசிக்கும். சூரியன் முடியாது, நட்சத்திரம் முடியாது. வெரி பவர்ஃபுல் லைட்டிங். ஓகே, கரண்ட் எடுக்கிறது அந்த லைட்டில் பண்ணால் மொத்தம் நம்ம நாட்டுக்கு கொடுத்துடலாம். மின்னலில் கரண்ட் எடுத்தோம்னா எடுக்கும்போதே வந்து செத்து போயிடுவாங்க. அது அவ்வளோ பவர். அது குதகாயம் அக்னிகி, இது கோயிலில் காட்டுற மந்திரம். கோயில் ஞாபகம் இருக்கு, புரியுதா? நான் இத்தினூண்டு கற்பூரம் வச்சு இப்படி காட்டுறேன்னு, அந்த பரமேஸ்வரனை இந்த கற்பூரத்தில் ஒன்று காட்டிட முடியுமா? எதனாலும் ஈஸ்வரனை காட்ட முடியாது. அப்படின்னு குதாயம் அக்னிஹி, டெஃபினட்டாக முடியாது. ஓகே, அதனால் எந்த பிரமாணத்துக்கும் ஒத்து வராத பிரம்மன் அது இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பிரமாணத்துக்கும் ஒத்து வராது. அப்படி சொல்லிடுத்தீங்க. இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லி பிரத்யக்ஷ பிரமாணத்தில் முடியாதுன்னா அதுலேருந்து அதில் ஜாயிண்ட் வர எந்த பிரமாணத்திலும் முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஒரு வஸ்து எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஏதாவது பிரமாணம் இருந்தாகணும். எந்த ஒரு பிரமாணத்துக்கும் இந்த பிரம்மன் வராது. புரியுதா? அப்படின்னா உபனிஷத்து பதில் பிரம்மத்தை பிரம்மத்தினால் அறிய முடியாது, பிரம்மத்தை பிரமாணத்தினால அறிய முடியாது. நெக்ஸ்ட்டு, வாக்கியம் இதை பிரமாணத்தினால் அறிய வேண்டியது அவசியமும் இல்லை. எந்த ஒரு பிரமாணமோ இது அறியறதுக்கு வரும். ஏன்னா அந்த பிரமாணம் வேலை செய்யறதுக்கு இந்த பிரம்மன் இருந்தாங்க. நான் உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் நீ எனக்கு 100 ரூபாய் கடன் கொடுக்குறியா? நல்ல கதையாக இருக்கிறது. எல்லா பிரமாணமும் ஒர்க் பண்ணுறதுக்கு பிரம்மன் இருந்தாங்க. அதனால் எந்த பிரமாணமும் பிரம்மத்தை விளக்க அவசியம் இல்லை. புரியுதா? சாத்தியமாகாது. ஓகே, அதனால தான் அந்த பிரமாத்தா தான் பிரம்மத்தை இது பண்ணும், அறிய முடியும். அப்போ பிரம்மத்தை அறிபவனாகிய பிரமாத்தா தான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும். பிரம்மத்தை அறிபவனாகிய பிரமாத்தா தான் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியும். புரியுதா? அப்போ அறிபவனாகிய நோவர் பிரமாத்தா அவனை அறியறதுக்கு நீ இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணம் வேணும்? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வேணும்? ஒன்றும் தேவை. லைட்லாம் வேணுமா என்ன? இல்லை சூரியன் வேணுமா? சந்திரன் வேணுமா? பிரத்யக்ஷம் வேணுமா? இல்லை நான் திங்க் பண்ணி சொல்கிறேன். நான் உன்கிட்ட டொனேஷனை கேட்டால் திங்க் பண்ணி சொல்கிறதுக்கு நான் இருக்கேன்னு நான் இருக்கேன், அவ்வளோதான். அப்போ பிரம்மம் ஸ்வயம்பாதி, மற்றதெல்லாம் அனுபாதி. பிரம்மன் ஸ்வயம்பாதி. அப்போ பிரம்மன் ஸ்வயம்பாதி, அகம் அனுபாதி.
அகம் பாதி அந்யத்ர அனுபாதி. புரியுதா? நீ பாதி நான் பாதி அது இல்லை, பாதி அது பாதி அனுபாதி. நான் என்ன விளக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை. புரியுதா? நான் இல்லாமல் இருந்தால் எதுவும் இல்லை. அதனால தான் நான்ன்றது உதியாமல் எதுவும் முதியாதுன்றார். யாரு? ரமண மகர்ஷி. ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ சிங்குலர் இருக்குல்ல, நவுனு. நான்ன்றது ஐ சிங்குலர், அது இல்லைன்னா செகண்ட் பர்சன்ஸு. ஸோ யூ தேர்ட் பர்சன், ஷீ, ஈ, இட், எதுவும் விளங்காது. அங்கே ஐ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. புரியுதா? ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லைன்னா எதுவும். அப்போ நான் இல்லை, நான் இருந்தால் தான் அனுபாதி. புரியுதுல? அப்போ தமேவ சர்வம் அனுபாதி, சர்வம் அனுபாதி. தஸ்ய பாஷா ஆத்ம சைத்தன்ய ஒளினால் இதம் சர்வம் விபாதி. இதம் சர்வம், இங்கே இருப்பது அனைத்தும் விளங்க வைக்கிறது இந்த பாதி, சைத்தன்ய விபாதி. தேர்ஃபோர் என்னை ஒளிர்விக்க எந்த பிரமாணமும் தேவையில்லை. அகம் அப்பிரமேயம், நான் எதையும் சார்ந்தில்லை. அதனால என்ன தான் எல்லாம் சார்ந்திருக்கிறது. ஓகே, ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இல்லைன்னா எதுவும் இல்லை. நான் எதையும் சார்ந்தில்லை. நான் யூ சார்ந்தில்லை, நான் ஈயை சார்ந்தில்லை, நான் ஷீயை சார்ந்தில்லை, நான் இட்டு சார்ந்ததில்லை. அப்படின்னா ஐ எப்பவுமே சொல்லலாம். ஓகே, செல்ஃப் எவிடன்ட், அப்பிரமேயம். அது என்னுடைய அது மாத்திரம் இல்லை, என்னை சார்ந்து எல்லாம் இருக்கு. அதுதான் முக்கியம். புரியுதா? ஆத்ம சைத்தன்யம், அயம் ஆத்ம பிரம்ம. பியூட்டிஃபுல் மந்திரம். ஓகே, இதை டீட்டெயிலாக கடோபனிஷத்து முண்டகோபனிஷத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 15வது மந்திரம். ஏகோ ஹம்சஸ் புவனஸ்யாஸ்ய மத்யே சயேவ வாக்னி சலீலே சன்னிவிஷ்டாம் தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்ய பந்தா வித்யதே அயனாய மோக்ஷாய. இந்த மோக்ஷத்தை அந்யஹா பந்தாக ந வித்யதே. இந்த மோக்ஷம், இது மார்க்கத்துக்கு வேற மார்க்கம் எதுவும் இல்லை. ஞாத்வா, ஈஸ்வரனை அறிந்து கொள்வது தவிர வேற மார்க்கம் இல்லை. புரியுதா? அதி மிருத்யுமேதி தமே விதித்வா அதி மிருத்யுமே தம் ஏவ விதித்வா. இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அவன் மரணத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படி சொல்ற. ஸோ ஏற்கனவே இது சொல்லப்பட்ட மந்திரம் தான். ஓகே, இதகம் சர்வம் எதையும் ஆத்மா. இங்க இருப்பதெல்லாம் நான் ஒருவனே. இதகம் சர்வம் பிரம்மம். ஓகே, அயமாத்ம பிரம்ம. இப்போ இதகம் சர்வம் எதயமாத்மா அப்படி சொல்லலாம். இல்லை, இதகம் சர்வம் பிரம்ம, இங்க இருப்பது அனைத்தும் பிரம்ம. அந்த பிரம்ம அயமாத்ம பிரம்ம. மாண்டூக்கியம். புரியுதா? அப்போ ஆத்மா, அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அசங்கஹா நிர்குணஹா. ஸோ ஆல் அட்ரிபியூட்ஸ் நிஷேதம் பண்ணுறது, எல்லா குணங்களையும் நீக்கிறது. இது அண்டர்ஸ்டாண்டிங். ஏகாத்மா அகம். புரியுதா? அப்போ உபனிஷத்து சொல்றது ஏகஹா அம்சஹா பவதி. அம்சஹன, அம்சஹன என்ன? ஆத்மா. அம்சவேணி என்ன அர்த்தம்? ஆத்மா. புரியுதா? ஆத்மா அம்சவேணி. நீலவேணினா என்ன? நீலத்தை சார்ந்து இருக்கிறவன். ஓகே, ஆத்மா ஒன்று, அம்சவேணி வேற, நீலவேணி வேற. அப்போ அம்சஹ அந்தி அஜ்ஞானம் நாசயதி இது அம்சஹ ஆத்மா. அம்சனா டிஸ்ட்ராயர். ஓகே, டிஸ்ட்ராயர் ஆஃப் வாட்? அஜ்ஞானம். ஞானத்வாரா அஜ்ஞான நாசகா. தேர்ஃபோர் ஏக ஆத்மா பவதி. அப்போ அட்ஜெக்ட் என்னது? ஜீவாத்மா பரமாத்மா. அதில் அட்ஜெக்டிவ் என்னது? ஜீவ பர. ஓகே, அதனால ஒன்று வெஷ்டி இன்னொன்று சமஷ்டி. ஜீவ பர எடுத்துட்டா ஏகாத்மா பவதி. ஓகே, அவன் தான் பரமஹம்சன்.
புரியுதா? ஓகே. அதனால ஃபஸ்ட்டு சகுண பிரம்மத்தில் எப்படி போனோம்? தாசோகம் தாசோகம். நம்ம நம்ம பெருமாள் ஐயா பாடுவார்ல, அதெல்லாம் தாசோகம் பாட்டு டெய்லி பாடுறாருல்ல, அதெல்லாம் தாசோகம். நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிலாம் பாடுறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு அப்படி தான் வரணும், தாசோகம். அப்புறம் வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு என்ன? சோகம். சோ நம்ம சொல்ற சோகம் இல்லை, சோகம் சகாகம். அதுதான் ரமண மகரிஷியோட கீ பாயிண்ட், சகாகம். அப்படிதான். அப்போ சன்னியாசி அவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருக்க காயத்ரியை விடணும். காயத்ரியை ஒரு நாள் விடணும். காயத்ரி விடணும்னு சொல்ற வார்த்தையிலேருந்து என்ன இருக்கிறது? ஏற்கனவே பண்ணியிருந்தா தான் விட முடியும். நான் பண்ணாமே விட்டுட்டேன் சாமி. அவனுக்கு சன்னியாசத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த காயத்ரி விட. ரொம்ப ரொம்ப மனசு ரணமாயிடும். எதை வேணா விட்டுலாம், இதை விட முடியாது. ஓகே. அவனுக்கு அம்ச காயத்ரி சொல்லு. சன்னியாசிக்கு மாதிரி தெரியாது, மீதி எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இதுதான். அவனுக்கு தெரிய வேண்டியது தெரியுது, இன்னொருத்துக்கு தெரியும். சக ஏவ அஸ்ய புவனஸ்ய மத்திய திஷ்டதி. இந்த ஆத்ம சைத்தன்யத்தை எங்க தெரிஞ்சுக்கலாம்? புவனஸ்ய மத்திய திஷ்டதி. ஆத்ம சைத்தன்யம் இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கிறது. மையத்தின நாக்பூர் பாரதத்தினுடைய மையம். என்டையர் இதோட மையம் எங்க இருக்கிறது? மையம்னா அதுதான் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு அர்த்தம். அதனுடைய கூடாரம் எப்படி இருக்குல்ல, ஆக நம்ம ஒரு காலையில் பூஜை நடந்துகிட்டே இருக்குது, நடுவில் சென்டர் பிரிச்சுக்கிட்டு போயிடுது பந்தல். இந்த பக்கம் ஒருத்தன் பிடிச்சினா இந்த பக்கம் போய் பிடிச்சினான், நீலாம் பிடிக்காத அந்த ஊருக்காரனே பிடிக்கிட்டோம் அப்படின்னு விட்டேன். அப்போ அந்த சென்டர் பிடிங்கிட்டான், எல்லாம் அவுட் ஆயிடும். அப்போ ஆதாரம் ஆத்ம சைத்தன்யம் அதிஷ்டானம் அப்படின்னு. சக ஏவ அதிஷ்டானம். சக ஏவ அஸ்ய புவனஸ்ய மத்தியே திஷ்டதி. ஓகே. அது எப்படி ஒரு உதாரணம் சொல்றது? எப்படி உதாரணம்? பியூட்டிஃபுல் உதாரணம். இதுவும் வேதாந்தத்தில் வந்தால் தான் புரியும். சலீலே அக்னிஹி இவ. சலீலே அக்னிஹி இவ. ஓகே. ஜலத்தில் அக்னி இருப்பது போல். ரெண்டுமே டைகனலி ஆப்போசிட். ஒன்று ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி, அது அக்னி சூடாக இருக்கும். அக்னியை தண்ணி ஊற்றி அணைக்கலாம். இங்கே உபநிஷம் என்ன சொல்றது? தண்ணீரில் உள்ள அக்னி போல். அதுக்கு பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேர்த்து கொட்டும், புரியுதா? ஃபேன் போட்டு. ஏன்னா காரணம் அக்னி, காரியம் ஜலம். காரியத்தில் இருப்பது அக்னி தான். ஆனா அது தெரியும், நம்ம பார்த்த தெரியுமா? தொட்டா சூடுமா? என்ன சுட நாசத்தோ வித்தியத்தே பாவாக. ஏற்கனவே அக்னி தத்துவம் அதில் இருந்தா தான் அக்னி பண்ணா அக்னி வரும். அக்னியே இல்லைன்னு வச்சுக்க ஜலத்தில், ஜலம் சூடா இருக்காது, புரியுறதா? அதனால இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சோன்னு வறுத்து கொட்டும். நீங்க பார்த்தீங்கன்னா ஜலத்தில் அக்னி தத்துவம் இருக்குது, ஆனால் மறைஞ்சிருக்கிறது. ப்ராசஸ் பண்ணும், புரியணும். ஓகே. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாசாத் சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அக்னேராபஹ. புரியுதுல? அப்போ அக்னில ஆபஹா. அப்போ இட்லி இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால அக்னி காரணம், ஜலம் காரியம். எப்படி அழகா சொல்றது பாரு இதெல்லாம். அதனால எப்படி ஜலத்தில் அக்னி வியாபித்திருக்கிறதோ அது போல காரண ஆத்மாவே காரிய அனாத்மாவில் வியாபித்திருக்கிறது. புரியுதா? வியாபித்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அது மாத்திரம்தான் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? ஐயோ அது உள்ளர ஊடல இருக்கிறது, மேலே இது கவர் ஆயிருக்கு, அப்படி இல்லை. அதுவே தான் இது ஆகுது. இப்போ சப்பாத்தியில்
கோதுமை மாவே ஊடுருவி இருக்கிறது, வியாபித்து இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் கொஞ்சம் மைதா மாவு இல்லை. அதுவே முழு சப்பாத்தி எங்கு தொட்டாலும் எப்படி தொட்டாலும் வாயில வச்சாலும் வாயில் வைக்கலாம், அதுதான் வியாபித்து இருக்கிறது. புரியுதுல? அந்த மாதிரி இந்த அனாத்மா பிரபஞ்சத்துல ஆத்மாவே வியாபித்திருக்கிறது. ஆனா தெரியுதோ? எப்படி தெரியும்? உனக்கு ஜலத்துல வந்து அக்னியா தெரியுது? உனக்கு தெரியாது. அது மாதிரி தான். அதுக்கு பேர் தான் காம்பினேஷன், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் நான் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆகாசம் இருக்க போய் பிடிக்க முடியுமா என்ன? ஆகாசத்தை ஆகாசம் இருக்குன்னு ஒத்துக்கிறல்ல, அது அறிவு. இப்போ ஆகாசம் இருக்குன்னு அறிவு. அந்த மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும். அது புரியுதான்? சக ஏவ அஸ்ய புவனஸ்ய மத்தியே ஏகா அம்சகா பவதி. ஆத்மாவே இந்த புவனத்தில் இருக்கிறது. ஓகே, ரிப்பீட்டடா உபனிஷத்து திருப்பி சொல்றது. காரணம் வந்து தாற்பரிய நிர்ணயம். தமேவ விதித்துவா, இப்படி தெரிந்து கொண்டவன் என்னவா? ஓகே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவான் தெரிஞ்சுக்கிட்டுனா உனக்கு சம்சாரம் போய்விட்டது. புரியுதா? பகவான் நேற்றுக்கு எனக்கு பிரசன்னமானார் சொன்னேன்னா சம்சாரம் வரும். ஏன்னா இப்ப இல்லாம போயிட்டார். நேற்றுக்கு தரிசனம் கொடுத்தார், நேற்றுக்கு தரிசனம் கொடுத்தார் சொன்னாலே உனக்கு சம்சாரம். இன்று அவர் இல்லை, என்று வருவாரோ எந்தன் கலி தீர்க்க. புரியுதுல? மண்டு பயல, நீ பாடுறதே ஈஸ்வரன் தான். புரியுதா? ஈஸ்வரன் வர்றது போற ஆகையா இது கிடையாது. புரியுதா? ஆகமா பாயினாவா ஒரு அனித்தியமா ஒரு பர்மனன்ட். அவர் தான், அவர் ஒருத்தர் தான் பர்மனன்ட். புரியுதா? அதை புரிஞ்சுக்கோ. அதனால திதிக்ஷஸ்வ பாரத ஆகமா பாயினா அனித்யா. எதிர்பார்க்காதே, இந்த உலகத்தை எதிர்பார்க்காத, உலகத்தில் இருக்கிறத எதிர்பார்க்காத, அது தோற்றம். தமேவ விதித்துவா. புரியுதா? அதிமிருத்யும் ஏத்தி மிருத்யும் அதி ஏத்தி. அப்படி தெரிஞ்சுட்டேன்னா, இப்படி ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு மரணம் கிடையாது. மண்டையில போட்டு ராடு போட்டு அடிச்சாலும் மரணம் இல்லை. அப்படி சொல்ல புரியுதுல்ல? அப்படி மரணமற்றவன். ஓகே, மரணமற்றவன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனை புரிந்து கொண்டவன் இறைவனடி சேர்வான். இறைவனடி சேர்வனா அப்படியே போய் நேர போய் பகவான் அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், அப்படி போய் அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிறதுல விஷ்ணுமயம் ஜகத்து எங்கும் வியாபித்து இருக்கிற ஈஸ்வரன் நான். புரியுதுல? அப்படி புரியுது. அந்யஹா பந்தாக அயனாய ந வித்யதே. நீ இது கஷ்டப்பட்டாலும் தம்பி இதில் தான் வந்து புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை, சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி திருப்பி இங்க உபசம்ஹாரம் பண்றது. திருப்பியும் உபனிஷத்து விடவே இல்லை. நீ இந்த பிரமாணம் புரிஞ்சுட்டு உபனிஷத்து ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ஆகிறதுனா, எப்போ வச்சாலும் கிளாஸுக்கு வரணும்னு அர்த்தம். அகம்பேதம் புருஷ மகாந்தம், இதை நான் புரிந்து கொண்டேன் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன? 16வது மந்திரம். ச விஸ்வகிருத் விஸ்வவித் ஆத்மயோனிஹி யக்காலகார குணி சர்வ வித்யா பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேஷஹ சம்சார மோக்ஷஸ்திதி பந்தஹேது. தமிழ்ல வந்தஹேத்து இல்ல, வந்தஹேத்து இல்ல, பந்தஹேத்து. அர்த்தம் அனர்த்தமாயிடும். அதனால 16வது ரொம்ப முக்கியமான மந்திரம் கூட, நல்ல மந்திரம். சக விஸ்வகிருத்து. இந்த ஈஸ்வரன் இருக்கார சிருஷ்டிகர்த்தா, ஈஸ்வரனே இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம். விஸ்வகிருத்து. ஓகே, அப்ப பெயர் வைக்கும்போது விஸ்வகிருத்து அப்படி சொல்லலாம். சக விஸ்வவித்து. விஸ்வவித்து அவரே அனைத்தும் அறிந்தவர். புரியுதா? அதனால பகவானே எல்லாத்தையும் தெரிஞ்சவர். பகவானுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியாது, அது என்னன்னா மாடர்ன் ஆர்ட்.
ஏன்னா மாடர்ன் ஆர்ட்டுக்கு அறிவு தேவையில்லை. இப்படி இப்படி கிரிக்கெட்டை தான் மாடர்ன் ஆர்ட். அதுக்கு சிரமம். கிறுக்கன் வரையது மாடர்ன் ஆர்ட். எது கிரியேட் பண்ணினாலும் அதுக்கு அறிவு தேவைப்படணும். புரியுதா? அதனால் அவர் சர்வவித்து, அவர் எல்லாம் அறிந்தவர். புரியுதா? அப்பேற்பட்ட அதனால தான் அவர் சர்வகிருத், விஸ்வகிருத். ஓகே, அவர் ஆத்ம யோனிகி. சரியா? அவர் எப்படி அவரு கிரியேட் பண்ணாரு? அவர் தன்னைத்தானே கிரியேட், அவர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார்ப்பா. அவர் யாரை கிரியேட் பண்ணாரு? அவரை யாரு கிரியேட் பண்ணது? அவர் யாரும் சிருஷ்டி படைக்கல. பிரம்மாஜி படைச்சார் இல்ல, அவரை படைச்சவர் ஈஸ்வரன். புரியுதா? ஆனால் ஈஸ்வரனே படைச்சது யாருன்னு கேட்கக்கூடாது. புரியாது? நீளமாக கேட்டுட்டே போகக்கூடாது. அதனால் ஆத்மயோனி ஸ்வயம் ஜோதோ வைகான சாமகாயனா தேவகி நந்தன சிரேஷ்ட ஸ்துதி பாபசா நாசனஹா. அதனால் பகவானுக்கு 108 1008 பேரில் ஒரு பேர் ஆத்மயோனி ஸ்வயம் ஜாதகா. ஈஸ்வரன் அனாதி. அனாதை சொல்லிவிடக்கூடாது, அனாதின்னு அர்த்தம். ஓகே, பிதாகம் அஸ்ய ஜகதா அகம் பிதாமகா. நானே பிதாவாக இருக்கிறேன், நானே பிதாமகவாக இருக்கேன். நான் தானே உங்க அப்பன், நான் தானே உங்க தாத்தன் அப்படின்றார். எனக்கு அப்பன் 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 அம்மன் அம்மை அப்பன் கிடையாது. புரியுதா? அதை உறுதிப்படுத்துறதுக்காக அதுக்கு மேலே யாராவது இருப்பாங்களே சாமி, அதுவும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப நானே இந்த எல்லா ஜகத்துக்கு தந்தையாக இருக்கிறேன். அனாதி இத்தியர்த்தகா. சக ஞஹா அப்படின்னா என்ன? சைத்தன்ய ஸ்வரூபம் ஈஸ்வரா. சைத்தன்யம். அவர் எப்படிப்பட்டவர்? சக காலகாரகா. அவர் காலத்துக்கு காரணமாக இருக்கிறாரு. ஓகே, யமனுக்கும் காரணமாக இருக்கிறவர் ஈஸ்வரன். இந்த யமன் பயந்துன்னு இருக்கான். யமன் நம்மளை பயப்படுத்தின்னு இருப்பான். யமனே பயந்துன்னு இருக்கான், தெரியுமோ? இந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா யமனை பார்த்து பயப்பட மாட்டான். நம்ம பாஸ் இன்னொரு பாஸை பார்த்து பயப்படுறாருன்னா நீனும் அது கேட்டா இப்போ மிரட்டும் போது நமக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. ஓ சரி, நான் உனக்கு பயப்படுறேன், நீ எனக்கு இன்னொருத்தனுக்கு பயப்படுற, ஓகே, சமசத்தம் ஆகிடும். புரியுதுல்ல? அதனால யமனும் பயப்படுறான். புரியுதா? யமன் ஈஸ்வரனுக்கு பயப்படுறான். காலகாரகா, காலனுக்கும் காரணம். சிருஷ்டி ஸ்திதி லயக்கர்த்தா ஈஸ்வரா இத்தியர்த்தா. குணிஹி சக குணிஹி, அவன் சர்வ கல்யாண குண சம்பன்னனஹா. ஓகே, எது சகுணமோ அது எல்லாமே ஈஸ்வரன். சம்ஜாய்? சக சர்வவித் விஸ்வஜித். விஸ்வவித் சர்வவித் ரெண்டுமே, சர்வவித்து விஸ்வவித்து ரெண்டும் ஒன்று தான். அப்படின்னா அர்த்தம் அபராவித்யா பராவித்யா ரெண்டுமே ஈஸ்வரன் தான். ஏதாவது சயின்ஸு பிரான்ச்சஸ் சயின்ஸு கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா கூட அது ஈஸ்வரன். ஓகே, புதுசாக ஊத்தப்பம் போட்டு அந்த ஊத்தப்பத்தை குறுக்க நடுக்க ஏதாவது பண்ணினா கூட அது சர்வவித்து ஈஸ்வரன். புரியுதா? நீ பெருமடிச்சு கூட நான் இன்னைக்கு இப்படி போட்டேனே அப்படின்னு போடுவேன், திருப்பி போட்டேன்னா வேற மாதிரி ஆகிடும். புரியுதா? எல்லாம் அப்போ எல்லா பெருமை இறைவன்துன்னு புரிஞ்சுத்துன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, இந்த கிளாஸ் கேட்டுட்டு இன்னைக்கு மாத்திரம் கிளாஸ் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது லைஃப்பில். எல்லாம் விடுறான் அப்படின்னா. அதனால பிரதான கஷேத்ரஜ்ஞ பதிஹி. பிரதானம்னா மாயா. இந்த யூனிவர்சல் மாயா ப்ராடக்ட் தான். ஓகே, இந்த யூனிவர்ஸ். அப்போ உலக விவகாரன்றது நாட் பிக் டீல். எல்லாம் மாயா. மாயானா கொஞ்சம் பொய்யான விஷயம், அதில் பொய்யா நடிச்சுட்டு போயேன் இதுனா பெருசாக ஒரு அழட்டிக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், ரொம்ப ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் போயிட போகிறேன். இப்படிதான் சொன்னவன் முன்னாடி பெருசாக ஃபீல் பண்ணுவான், அவன் முன்னாடி போயிட்டு இருப்பான். இப்படி தாண்டா ஃபீல் பண்ணான், ஒருத்தன் போயிட்டான். எதை பற்றி கவலைப்படாத. ஓகே, இருக்கிறது பிரம்மன், அது அழியாதது, அது நீ. புரியுதா? அதனால கஷேத்ரஜ்ஞா. ஓகே, அங்கே பிரதானம் கஷேத்ரஜ்ஞா பதி, அந்த தலைவன் ஈஸ்வரன். ஓகே, கஷேத்ரஜ்ஞா யாரு? ஜீவஹா. இப்போ பிரதான பதிகி கஷேத்ரஜ்ஞா பதிகி. ஓகே, இந்த மாயைக்கு தலைவன் ஈஸ்வரன். கஷேத்ரஜ்ஞா கோண்டு ஜீவா, அவனுக்கும் தலைவன் யாரு? ஈஸ்வரஹா. ஓகே, தர்போர் விஷ்ணு சகஸ்ராமில் பிரதானேஸ்வரஹா ஒரு ஈஸ்வரன் பேர். 1008 பேரில் பிரதான ஈஸ்வரஹா. ஓகே, ஒரு பேர் பிரதான கஷேத்ரஜ்ஞ பதிஹி. இதெல்லாம் விஷ்ணு சகஸ்ரம் நேம். புரியுதா?
அதனால் ஜீவ ஜகத் ஈஸ்வரா 3 1. அறியாத வாயில மண்ணு. சக குணேஷகா சக குணகா ஈசகா. அந்த ஈஸ்வரனே முக்குணங்களின் தலைவன். ஈசன தலைவன், புரியுதா? அதனால அவர் ஈஸ்வரா ரஜோகுண ஈஸ்வரா சிருஷ்டிகர்த்தா. அதே ஈஸ்வரா சத்துவகுண ஈஸ்வரா ஸ்திதிகர்த்தா. அதே ஈஸ்வரா தமோகுண ஈஸ்வரா லயகர்த்தா. மண்டையில அடிக்கிறவனும் ஈஸ்வரா, வாங்குறவனும் ஈஸ்வரா, அந்த ஸ்திதி டாக்டர் பார்க்குறானா அவனும் ஈஸ்வரன். 3 ஈஸ்வரன், புரியுதுல்ல? இது தமோ குணம், அது ரஜோகுணம், சத்துவகுணம், புரியுதுல்ல? 3 குணமுக்கும் தலைவன் யாரோ அவன் ஈஸ்வரா. சக சம்சார மோக்ஷஸ்திதி பந்த ஹேது. அந்த ஈஸ்வரன் சம்சாரத்துக்கும் தலைவன், மோட்சத்துக்கும் தலைவன். இப்படி ஒரு டபுள் ரோல் பண்ணுறாரு. ஏண்டா டபுள் ரோல் பண்ணுற? என்கிட்ட டபுள் ரோல் பண்ணுற வேலையை வச்சுக்காத. இப்படிலாம் ஈஸ்வரனே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். புரியுதுல? டபுள் ரோல் ஆக்ஷன். ஒன்று சம்சார பந்த ஸ்திதி ஹேத்து. சக அந்த ஈஸ்வரன் சம்சார பந்த ஸ்திதி ஹேத்துக்கு காரணம். ஹேத்துனா காரணம். இந்த பல ஜீவர்களுக்கு பல ஜீவர்களுக்கு சம்சாரத்துக்கு காரணமாக இருப்பவர் யாரு? ஈஸ்வரன். பா, ஒரு நிம்மதியான வேலையாச்சு. இப்போ நம்ம சம்சாரத்துக்கு நான் காரணம், பகவான் தான் காரணம். அது மாத்திரம் இல்லை, சிலருக்கு சம்சாரத்தை விடுறதுக்கும் அவரே காரணம். உனக்கு சம்சாரம் வேணும்னா வச்சுக்கோ, சம்சாரம் வேணும்னா அதே ஈஸ்வரனை அறிந்து கொள். புரியுதா? சக சம்சார பந்த மோக்ஷ ஹேது. அப்போ பகவான் தமோகுண மாயினால அவரே பந்தத்தில் சிக்க வச்சுடுறார். காரணம், தமோ குணத்தில் சாமர்த்தியம், அவித்யா, அஜ்ஞானம். ஓகே, அந்த அஜ்ஞான மாயையில் இவன் மாட்டின்னு இருக்கான். திரிபிர் குணமயிர் பாவை ஏ பெர் சர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபி ஜானாதி மாமேப்ய பரமம் அவ்யயம் இச்சா துவேஷா சமுத்தேன துன்வா மோகேன பாரத சர்வபூதானி சம்போகம் சர்க்கேயாந்தி பரந்தப. மனிதர்கள் தமோ குணத்து மாயினால அஜ்ஞானத்தில் வசப்பட்டு சம்சார சுழலில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனா, எல்லாம் தமோ குண மாயம்தான். அப்ப தமோ குணத்தை நீக்கணும், ரஜோ குணத்தை வச்சு வேலை செஞ்சு சத்துவ குணத்துக்கு போனோம். புரியுதா? அதுக்கு தான் அந்த வித்யா மத்தியான்னு ஒன்று கொடுத்துருக்கோம் புக்கு. எப்படி சத்துவ குணத்தை கன்வெர்ட் பண்ணுறது, ஓகே, எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது, அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்றது, தூங்குறது, நிற்கிறது எல்லாமே அந்த சத்துவத்தில் கொண்டு வரணும். புரியுதா? நம்ம வேலை மெனுக்கிட்டு பேசி தமோ குணத்துக்கு என்னென்ன உண்டோ அவ்வளோ வேலை பண்ணக்கூடாது. புரியுதா? வந்த பிறகு வீணடிச்சிடுவோம். புரியுதா? ஆனால் சத்துவ குண மாயினால பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அதற்கு காரணமாக இருக்கிறார். உன்னிடம் சத்துவ குணம் டாமினேட் இருந்தா நீ ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ஸ்டூடெண்ட். தமோ குணம் நீ கிடையாது. ஓகே, அதனால நம்மெல்லாம் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கோம். அதனால சுத்த சத்துவத்திலிருந்து வேத கால ரிஷி சுத்த சத்துவம். புரியுதா? நம்ம இந்த என்ன சத்துவம், அது மலின சத்துவம். மிஸ்ரம் சத்துவம் கொஞ்சம் தொட சத்துவம் தொட தமசு தொட இருக்கிறது. எப்போ உதவுமோ அப்போ மாத்திரம் உதவாது, அவ்வளோதான். கஷ்டப்படுற டயத்தில் சத்துவம் வரணும்ல, அப்போ தமோ குணத்தில் முழுகி போயிடும். அது போகக்கூடாது. சுத்த சத்துவத்தினால இறைவனை அறிந்து கொண்டார்கள் நம்மளுடைய பெரியோர்கள். அதனால இந்த மந்திரமே பியூட்டிஃபுல்லாக, ஓம் விஸ்வகிருத் நமஹ, ஓம் விஸ்வவித் நமஹ, ஓம் ஆத்மயோனி ஸ்வயம் ஜாதகா நமஹ, ஓம் ஞக நமஹ, ஓம் காலகார நமஹ, ஓம் குணிஹி நமஹ, ஓம் குணேஷே நமஹ, ஓம் பிரதான கஷேத்திரபதியே நமஹ. அப்படி அஷ்டோத்திரமா பண்ணிடலாம். ஓகே, பகவான் ஏவ சம்சார பந்த ஸ்திதி ஹேத்து. அதெல்லாம் நமக இருக்கட்டும், இது புரிஞ்சுக்கோ. பகவான் ஏவ சம்சார பந்த ஸ்திதி ஏத்து, பகவான் ஏவ சம்சார பந்த மோக்ஷ ஸ்திதி ஏவ. உனக்கு எந்த இறைவன் வேணும்? சம்சாரப்படுத்துகிற அந்த காரணம் ஈஸ்வரன் வேணுமா? பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஈஸ்வரன் வேணுமா?
ரெண்டும் ஒரே ஆளு தான். உனக்கு எந்த ஈஸ்வரன் வேணும், யுவர் சாய்ஸ். புரியுதா? அப்புறம் 17 சொல்றாரு, அது கரெக்ட், பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு. சதன்மயோ ஹ்யமிருத்த ஈச அம்ஸ்தகாம் ஞஸ்ஸர்வோகோ புவனஸ்ய அஸ்ய கோப்தாஹாம் ய ஈசஸ்ய ஜகதோ நித்யமேவ நான்யோ ஹேதுஹு வித்யதே ஈசனாய. பகவான் சம்சார பந்த ஸ்திதி ஹேதுஹு அண்ட் சக சம்சார பந்த மோக்ஷக ஆல்சோ ஹேது. அது மாத்திரம் இல்லை, பந்த ஆல்சோ ஈஸ்வர, பந்த ஆல்சோ ஈஸ் ஈஸ்வர, மோக்ஷ ஆல்சோ ஈஸ் ஈஸ்வர. பந்தமும் ஈஸ்வரன், அந்த மோக்ஷமும் ஈஸ்வரன். அதுக்கு காரணம் மாத்திரம் இல்லை, அதனுடைய விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஈஸ்வரன் தான். புரியுதா? ஒன் ஈஸ்வரன், அதுதான் இங்கே சொல்றோம். அது எப்படி பிரம்மனே பந்தம் மோக்ஷம் ஆக முடியும்? பிரம்மனே பந்தம் மோக்ஷம் ஆக முடியும். இதெல்லாம் புரிய என்ன ஆகும்னா, ஓஹோ நம்மதுன்னு ஒன்றுது இல்லை போல, இத்தனை நாள் நான் சம்சாரமாவது எந்தன்னு டிக்ளேர் பண்ணிட்டு, அது கூட எந்த இல்லையா, அதுவும் அந்த ஆள் தான். அதுதான் தேன தெக்தேன புஞ்சிதாக புறா எல்லா ஈஸ்வரன். அதை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா திட்டு பயலுக்கு சமானம் சொல்லிட்டு புரியுதா? அதனால் உன் சம்சாரம் இருக்க அதுவும் ஈஸ்வரன் தான் அப்படின்றது. புரியுதா? அப்படின்னா பிரம்மன் அத்வைதமாக புரிஞ்சுக்கிட்டா மோட்சம், அதே பிரம்மனை துவைத்தமாக புரிஞ்சுக்கிட்டேன்னா சம்சாரம். அவ்வளோதான். துவைத்த ரூப பிரம்ம பிரம்ம பந்தா, அத்வைத ரூப பிரம்ம மோக்ஷா. நீ உனக்கு எந்த பிரம்மன் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கோ, ஓகே. சம்சாரம் கண்டினியூ பண்ணுன்னா இதுவில் இருக்கு, ஓகே. துவைத்தம் நான் வேற ஈஸ்வரன் வேற. அப்படி அத்வைதத்தில் புரிஞ்சுன்னா ஐக்கிய மகா வாக்கிய உபதேசப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா மோக்ஷா. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்டிங் மோக்ஷா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்சாரா. ஓகே. அதிருஷ்யே அனாத்மயே அனிருக்தே அனிலயனே அபய பிரதிஷ்டாம் விந்ததி அதசோ அபயம் கதோ பவதி யதா ஹே வைஷ ஏ தஸ்மின் உதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி தத்யேவ பயம் விதுஷோ அமன்வானஸ்ய. ஒரே பிரம்மன் பயத்துக்காகவும் அதே பிரம்மன் அபயத்துக்காகவும் காரணமாக இருக்கிறார். அவரே இருக்கார், அவரே பயமாகவும் அவரே அபயமாகவும் இருக்கிறார். புரியுதா? இப்போ பிரம்மனை புரிந்து கொள்ள, அந்த பிரம்மனை புரிஞ்சிக்கிறதுக்கு நீ மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த சம்சாரம் பந்தா. அதே பிரம்மனை நீ சரியா புரிஞ்சுக்கிறேன்னா பயம் கிடையாது. புரியுதுல? யுத்த காலத்தில் இப்படி அப்படி கத்தியெல்லாம் எடுத்து சுத்தம் போது நீ நடுவில் நிற்கலாம், அப்படி என்ன அழிக்க முடியாதுடா, நான் பிரம்மன். புரியுதா? அது புரிஞ்சு அது செத்து போயிட்டேன்னா சமயம் திருப்பி இந்த உடம்பை நானும் முடிவு பண்ணிட்டான். புரியுதுல? கடைசி வரைக்கும் இந்த அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதோ புரியுதோ தெரியல. குருட்சேத்திரத்தில் உபதேசம் பண்றாரு. அதுக்கு ஒரு சாம்பிள் பண்றது தான் இங்க ட்ரை பண்ணேன். மண்டையெல்லாம் உடச்சி ரத்தத்தெல்லாம் கொண்டு வர வச்சேன். இப்பயாவது புரியுதா உனக்கு குருட்சேத்திரம் எப்படி இருக்குன்னு? சிம்பிள் சாம்பிள். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எப்படி இருந்தாலும். அந்த கிருஷ்ணனுக்கு அர்ஜுன உபதேசம் பண்ணுவான். இது இருந்தாலும் குருநாதரை நீங்க பின்னாடி போயிடத்துக்கு எவனா மண்ணை போட்டு வச்சுட்டு போறான். என்ன சொன்னாலும் அந்த சரீரத்தில் இருக்குல்ல, சரீரம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போகிறது மண்டை அடிக்கிட்டு போட்டோம், தடுக்கி விழட்டும், இல்லை மூச்சாகி போகணும். நீ ஸ்டீஃபன் அவன் சாகிறதுக்கு ட்ரை பண்ணா சாக முடியுதுதான். ஸ்டீஃபன் சாகர்னு முடிவு பண்ணுறாரு, முடியுதா? முடியாது. ஓய், உன் கையில் இல்லை. அது சரீரம் பிராரப்த வசத்தில் இருக்கு, அது உன்கிட்டயே இல்லை. போகிறத தடுக்க முடியாது, தடுக்கிறத நிறுத்த முடியாது. புரியுதா? அப்படி இருக்கும்போது மரணத்துக்கு எப்பவுமே பயப்படாது. புரியுதா? நான் பரீட்சை பண்ணிட்டு சொல்கிறேன். நான் போய் பைக் எடுத்துட்டு நடு ஆற்றுல எடுத்துகிட்டு போனேன், அப்படி அடிச்சுட்டு போகிறதா பார்க்கலாம் அப்படின்னு. இப்படி சொல்கிறானே, சாகு சொல்கிறேன், பார்த்தேன். நான் தப்பிச்சு வந்துட்டேன். அதே ஆற்றுல ஒருத்தன் வேன் அடிச்சுட்டு போயிடுச்சு.
புரியுதுல? அவனு நான் என்ன பண்ண நினைச்சேன்னா தெரியல. ப்ரூஃப் இது. புரியுதா? நீங்க வேற இந்த சாதனை சப்ஜெக்ட் வரத்துக்கோ மற்றதுக்கோ பயப்படலாம், ஆனால் சாவுக்கு மாத்திரம் பயப்படக்கூடாது. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. புரியுதா? இது ஒன்று மாத்திரம் ப்ளீஸ் பயப்படாதீங்க நீங்க. ஓகே, அது தடுக்க முடியாது, இல்லை அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அது என்னைக்கு காலம் நிர்ணயம் இருக்கா சரீரம் போயிடும். நான் சரீரம் இல்லை, அதுதான் உண்மை. புரியுதா? நான் சரீரம் இல்லை, அசரீரி. ஓகே, அதனால விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் படின்னு சொல்றது. பயக்கிருத் பயநாசனஹா, அவரே பயக்கிருத்து, அவரே பயக்கிருத்து, அவரே பயநாசனஹா. ஓகே, அதனால பரமாத்மா ஏவ தன்மயஹா பந்த ரூபஹா மோக்ஷ ரூபஹா ச பவதி. அவரே பந்த ரூப மோக்ஷ ரூப ச பவதி. புரியுதா? அவரே பயம், அவரே அபயம், அவரே இருக்கார். புரியுதா? இதுலேருந்து ஒன்று முன்னா எந்த இல்லை, பயமும் எந்த இல்லை. புரியுதா? எதையும் உரிமை கொண்டாட முடியாது, உண்டு இல்லை. பகவான் அமிர்தஹா, ஏன் அவர் என்றும் உள்ளவர், ஈஸ்வரன். ஓகே, பிரம்மன் அமிர்தஸ்வரூபம். புரியுதா? மரணமற்றவர். ஈசகா சம்ஸ்தகா, ஈசகா சம்ஸ்தகா, சம்ஸ்தகா அவர் அந்த ஈசகா பிரம்மன் மாயா சகித ஈஸ்வரனும் அவரே, மாயா சகித ஈஸ்வரனும் அவரே. ஈச சம்ஸ்தகா ஈச ரூபேன விவஸ்திதா. இந்த ஹோல் ஜகத்தை அவர் எப்படி ரூல் பண்றாரு? மாயா சகிதம், மாயை வச்சுட்டு விளையாடுறாரு. புரியுதா? ஞக சர்வகா, ஞக அவரே சர்வ வித்து, அந்த சர்வஜ்ஞா, அந்த சர்வஜ்ஞ ஈஸ்வரா சர்வகா சர்வ வியாபி. அங்க சர்வ வியாபி சொல்ற, இங்க சர்வகா எல்லாமாகவும் இருக்கிறவர். அப்போ எங்கும் இருக்கிறவர். சர்வ வியாபி சொன்னாலே என்ன அர்த்தம்? நிர்குணா. ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணினா சகுணம், மொத்தத்தை பார்த்தோம்னா அது நிர்குணம். புரியுதா? அஸ்ய புவனஸ்ய கோப்தாச்ச, இந்த உலகத்தை சிருஷ்டித்து அவரே காப்பாற்றுறார். கோப்தாகா, அப்போ அவரே இப்போ அதனால நீ பயப்பட வேண்டாம், காப்பாற்றுறது அவருடைய பொறுப்பு. ஏன்? அவர் தான் சிருஷ்டி பண்ணாரு. நான் இந்த உலகத்தை நானே சிருஷ்டி பண்ணேன் இல்லை, இந்த காவாலி பயலெல்லாம் நானே சிருஷ்டி பண்ணேன்? எவனையும் நான் சிருஷ்டி பண்ணல, அவனே அடிச்சுக்கிறான், அவனே உதச்சிக்கிறான். பகவானு பார்த்து கோப்தாகா. புரியுதா? அதனால எல்லா பக்தர்களையும் காப்பாற்றுறத பொறுப்பு பகவானுடைய பொறுப்பு. புரியுதா? பொறுப்பு அவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஓகே, யக அஸ்யஹா ஜகதஹா நித்தியமேவ ஈச, அந்த சகுண ஈஸ்வரனே இந்த ஜகத்தை எப்பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆளுகிறார். புரியுதுல? ஈசே கட்டுப்படுத்துவர். ஈசனம் கரோதி பாசயதி பாலயதி. புரியுதா? அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார், ஒழுங்குபடுத்துறார். ஓகே, அதனால இப்போ ஒரே ரோடெல்லாம் டர்ட்டி ஆயிடுச்சுன்னா அந்த இவன் க்ளீன் பண்ணுவான் இல்லையா? பாலயதி. அப்போ துஷ்ட சக்தியெல்லாம் இருந்ததுன்னா அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். புரியுதா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவார். ஓகே, அங்கங்கே இப்படிலாம் சுனாமி வந்தால் ஒரு 50-100,000 பேரை எடுத்துகிட்டு போயிடுவார். புரியுதா? இது இல்லாட்டி ஒரே வெயிட்டாக இருக்கும் ஜகத்து. புரியுதா? நமக்கு வேண்டியவங்க யாராவது போயிட்டா தான் கொஞ்சம் துக்கமாக இருக்க முடியல. நமக்கு வேண்டாம் ஒருத்தன் போயிட்டான்னு வச்சேன், அப்பவே திமிரு பிடிச்ச பையன் தெரியும் எனக்கு, சுனாமி தான் அடிச்சுட்டு போவோம். டெத்தை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ, நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல, அது ஒன்று. அந்த டெத்தில் இருக்கிற உறவை வச்சு தான் சுக துக்கம். உனக்கு டெத்தில் துக்கம் இருந்ததுன்னா எவ்ரி டே எவ்ரி மூமெண்ட் நீ துக்கப்பட்டிருக்கணும். புரியுதுல? அதனால ஈசஹா அந்த நித்தியமேவ ஈஸ்வரா. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்? நித்தியம், எப்பொழுதும் நித்தியம். அவன் அழியாத வஸ்து. அவன் அந்யஹா ஈசானாய ஹேதுகு ந வித்யதே. ஹேதுகு சமர்த்தஹா. ஹேதுகுனா இங்கே சமர்த்தஹா. அவருக்கு தான் சமத்து உண்டு. ஒரு சமத்தும் இல்லைடா, ஒன்று வச்சுட்டு வாடான்னா அது சொல்லு, அப்படியே மாற்றி மாற்றி பண்ணுவான். சமர்த்தஹா. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? சமர்த்தஹா ந அந்யஹா. வேறு எவராலும்
நான் இந்த புவனசிய கோப்தாக இருக்க, நமக்கு வீட்டை காப்பாற்றுறதுல 5 பேரை காப்பாற்றுறது ஏம்பாடு ஊம்பாடுன்னு இருக்கு. என்டையர் உலகம் ஒரு நாளைக்கு உனக்கு வந்து உலகம் காப்பாற்றுற பொறுப்பு உனக்கு. யோசிச்சு பாரு, ஃபுல்லாக பிரளயம் ஆகிடும் அன்னைக்கு. பிரளயம் நமக்கு இதை தொடுவோமா அதை தொடுவோமா, ஆம்பூர் தொடுவோமா, இல்லை இது ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் அவர் பகவான் இருக்காரு, அவர் எல்லாம் அப்படி ஹேது ஜீவ ஜகத் ஈஸ்வரா ஜகத்து. இப்போ அப்போ நான் ஹன்னியகனா என்ன அர்த்தம்? இந்த ஹேத்து இது ஜகத்தினால முடியுமா? ஜகத்து எனர்ட்டு ஜடவஸ்து, அதனால இதை வந்து காப்பாற்ற முடியாது. புரியுதா? சரி, ஜீவா தான் முடியாது சொல்லிட்டோம். அப்போ யார் காப்பாற்ற முடியும்? ஈஸ்வரா தான் காப்பாற்ற முடியும். சமர்த்து சமர்த்தா பிரபு ஹேது ஈஸ்வரன் மாத்திரமே கோப்தானா காப்பாற்றுபவர். அந்த பரமேஸ்வரன் தான் காப்பாற்றுவார். சக தன்மயா, அதாவது சம்சார பந்த ஸ்திதி ஹேத்து, சம்சார மோக்ஷஸ்திதி ஹேத்து தன்மயா. செகண்ட் என்ன? அமிர்தா ஞகா சர்வகா, அவரே சர்வ வித்வாவும் அறிவாகவும் எல்லாமாகவும் இருக்கிறார். அஸ்ய புவனஸ்ய கோப்தா, அவரே இந்த சிருஷ்டிய உயிர்களை காப்பாற்றுறார், உலகத்தை காப்பாற்றுறார். அஸ்ய ஜகதகா நித்தியமேவ ஈசே, அவரே பர்மனண்டாக இருக்கிறார். அந்நியக ஈசனாயி ஏத்துக்கு ந வித்யதே, அவரை தவிர எதனால் யாரோ இந்த சமர்த்து போறாது. ஜீவனுக்கும் இந்த இவனுக்கும் இந்த ஜகத்துக்கும் இந்த சமத்து போறாது. ஈஸ்வரன் மாத்திரமே இந்த ஜகத்தை காப்பாற்றுறதுக்கான சமத்து ஒன்று இருக்கு. அப்பேற்பட்ட ஈஸ்வரனை வணங்கி நம்ம வாழ்த்தி ஸ்துதி பண்ணி அவனை ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோமாக. ஆஃப்டர் லஞ்ச் பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.